ஷுவர் பண்ணணும். இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நீ கட்டாயமாக சொல்லியிருப்பான்னு சொல்லி எல்லாமே பரம்பொருள் சொல்லியிருக்காரு. இந்த பிரபஞ்சம் பேசுறது நிறையா சொல்லிட்டு வரோம். அதாவது பிரபஞ்ச வழி இறை ஒளி என்ற பயிற்சி போயிட்டுருக்கு. இன்னைக்கு என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் நீ இதை சொல்லு அப்படின்ட்டு இருக்காரு. என்னென்னா ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்றுமில்லாத விஷயத்தை இங்கே 1000 நினைவாக பிடிச்சிக்கிட்டு இங்கே அலைகிறோம். சரியா? ஒரே ஒரு பாயிண்ட்டை சொல்லித்தரேன், ஒரே ஒரு பாதையின் ஒரு பயணத்தை சொல்லித்தரேன், அதை பிடிச்சிக்கோங்க. ஒன்றும் கிடையாது, மிக எளிமையான ஒரு விஷயம்தான். நீங்கள் அன்றாடே உங்களுக்கான வேலைகள் இருக்கும், தினசரி வேலைகள். அந்த வேலைகளை எல்லாமே முடிச்சிருங்க. உறவுகளிடம் தனிமுறையாக பேசுகிற தனிப்பட்ட முறையில் நீங்கள் கலந்துரையாடுவீங்க, அதையும் கூட முடித்து விட்டு சாப்பிட்றதுலேருந்து பாத்ரூம் போகிறதுலேருந்து சிறுநீர் கழித்து மற்ற விஷயங்கள் எக்ஸெட்ரா எத்தனை 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 இருந்தாலும் அத்தனையும் முடித்து விட்டு படுக்கை அறையும் கூட விரித்து விட்டு வந்துடுங்க. போனால் தலை சாய்ந்து படுக்கிற அளவுக்கு ஒரு சூழல் அமைச்சு விட்டு இரவு 9 மணி 9:30க்கு உள்ள, அதிகபட்சம் 9 மணி, கேட்டால் டைம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படி வேணும் அப்படின்னா ஒரு 9:30 மணி, அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க. 9:30 மணிக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிருக்கேன். போனால் தலை சாய்ந்து படுக்கிற அளவுக்கு எல்லா விதமான இதையும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தலைவாசலுக்கு வெளியே வந்துடுங்க. கிழக்கு பார்த்த வாசல் இருக்கும் வீடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்பெஷல், அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தலைவாசலுக்கு வெளியில் கொஞ்சம் இடம் இருந்தால் ஸ்பெஷல். எல்லோரும் இதை கண்டிப்பாக இதை முயற்சி செய்யுங்க. எனக்கு சொல்லியிருக்காரு, இதை சொல்லி சொன்னனால தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெளிவு முறையாக சொல்கிறேன். ஆகையால் நம்பர் 1 தான் இது. நீங்கள் இதை செஞ்சுட்டு அடுத்து என்ன வருதுங்கிறத என்கிட்ட சொன்னால் அடுத்து நம்பர் 2 உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். இன்னொரு விஷயம்னா, தலைவாசலுக்கு வெளியில் சொன்ன மாதிரி எல்லா வித வேலையும் முடிச்சுட்டு தலைவாசலுக்கு வெளியில் கொஞ்சம் இடம் இருந்தால் நின்று வானத்தை பார்த்து உங்களுக்கு எது தேவை, எது வேணும், நீங்கள் கேட்குறது அதன் மூலியமாக யாரும் காயப்படக்கூடாது, அது உங்களுக்கும் சரியாக இருக்கணும், நடக்கிற மாதிரி விஷயமா இருக்கணும். எட்டாத ஒரு விஷயத்த, அது சரிவராத விஷயத்தில் போய் முன்வைக்கக்கூடாது. அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இது வேணாம் இது வேணும்னு கேட்காதீங்க, இது வேணும் அப்படின்னு கேளுங்க. அது சரியானதாக கேளுங்க, அது சமமானதாக கேளுங்க, நியாயமானதாக கேளுங்க. கேட்டுட்டு வானத்தை பார்த்து தலைவாசலுக்கு வெளியே நின்று வானத்தை பார்த்து கேட்டுட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு போய் தலை சாய்ந்து படுத்துடணும். தலைகணி உங்கள் எப்படி சொல்கிற ரொம்ப தாழ்வாக இருக்கணும், ரொம்ப உயரமாக இருக்கக்கூடாது. தாழ்வாக வைத்துட்டு படுங்க. அதிகாலை 3:26 3:30க்குள்ளே ஒரு ரகசியம் நடக்கும். யாருக்கு என்னென்ன ரகசியம் நடக்குதுங்கிறது உங்களுக்கே தெரியும். அடியன்ட்ட ஒரு தெளிவு முறையாக சொல்ல வேண்டாம். யார் எத்தனை மணிக்கு எந்திரிச்சிங்கன்னு மட்டும் அடியன்ட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான தேவைகள் கண்டிப்பாக தெளிவுபடுத்த எல்லாம் பரம்பொருள் என்னை படைச்சிருக்கார். திருச்சிற்றம்பலம். இந்த ரகசியத்தை உங்களுக்கு இன்றைக்கி சொல்லணுன்றது இருக்குது.